என்ன இது விசித்திரமா இருக்கு? இதுவரைக்கும் ஹோலி கொண்டாட யாருமே வரல. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டோம்ல பத்துலு. அதான் எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க போல இருக்க மாட்டோம். அட வந்துகிட்டே இருப்பா இல்ல. ஏற்கனவே வந்துட்டோம். ஹோலி வாழ்த்துக்கள் மோட்டு பத்துலு அண்ணாச்சி. டேய் டீக்கட மண்டையா, ஹோலி 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 வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எங்க எல்லாரையும் ஹோலி விளையாட தான கூப்பிட்டீங்க. விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த ஹோலி பண்டிகை நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டீங்க. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு ஹோலிக்காக நான் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி வச்சிருக்கேன். சாப்பாடு, கூல் ட்ரிங்க், டீ, காபி, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு. வாங்க. அப்புறம் மியூசிக் டான்ஸ்னு இந்த ஹோலியை நாம அசத்த போறோம். எல்லாருக்கும் புரியுதா? வாங்க வாங்க, ஜாலியா இருக்க வாங்க. அட நாமளும் உங்க கூட போய் ஜாலியா விளையாடலாம். இங்க வெறும் சமோசா மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அங்க டான் ஏகப்பட்ட ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வாங்க போலாம். ஆமா ஆமா, எப்ப டான் இதெல்லாம் ஃப்ரீயா ஏற்பாடு பண்ணிருக்கானோ அப்ப நாம கண்டிப்பா டான் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும். சரிதானே? நில்லுங்க, நான் தான் சொல்றேன்ல, ஜான் காலத்துக்கு திருந்தவே மாட்டான். அவன் நடிச்ச ஆளுங்களை ஏமாத்திரம் போகாதீங்க, சொன்னா கேளுங்க. பாவீங்களா, கலர் அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறீங்களே. என்னோட யூனிஃபார்ம், என் மேல கலர் அடிக்காதீங்க. நான் இப்ப டியூட்டில இருக்கேன். நான் இப்ப போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும் போல இருக்கு. அடடா, இப்ப சேஞ்ச் பண்ண போறீங்களா? அப்ப இந்தாங்க, இதையும் சேர்த்து வாங்கிக்கங்க. வாங்க. மொட்டு பத்துலு, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஹோலி அதுமா சுறுசுறுப்பா சந்தோஷமா இல்லாம ஏன் இப்படி இருக்கீங்க? பூசணிக்க மாட்டையா, ஹோலி கொண்டாடுறதுக்கு நண்பர்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன்டா. ஆனா இந்த குட்ட பையன் ஜான் இருக்கான்ல, அவன் வந்தா மியூசிக், விளையாட்டு, கேம், அப்புறம் ஸ்நாக்ஸ், சமோசா என்னன்னு தரேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு போயிட்டான்டா. ஹோலி வீணா போயிட்டு போல இருக்குடா. ஆனா பிறந்த வீணா போனவனு. ஏ கச்ச கச்சா, ஜானுக்கு இவ்வளவு மேட்டர் ஃப்ரீயா தரதா இருந்தா நான் ஜான் கூட போய் ஹோலியை கொண்டாடிட்டு வந்துடுறேன்ப்பா. வாயை மூடிக்கிட்டு பேசாம இங்கே நில்லு, இல்லன்னா நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. என்ன புரிஞ்சுதா? நண்பா, நாம எல்லாரும் சேர்ந்து இங்க சூப்பரா ஹோலி விளையாடுவோம். அப்புறம் நாம விளையாடுற ஹோலிய பார்த்துட்டு போனவங்க எல்லாருமே அப்படியே திரும்பி வந்துருவாங்க. இங்க பாரு, இதுதான் ஒரு சூப்பரான கலர் மிஷின். இந்த மிஷினால வானத்துல இருந்து கலர் கலரா மழை பொழியும். கலர் கலரா பலூன் மழையா பொழியும். என்னது? இந்த மிஷினால வானத்துல இருந்து கலர் கலரா மழை பொழியுமா? பலூன் எல்லாம் வருமா? எப்படி எப்படி? சீக்கிரம் செஞ்சு காட்டுறா மண்டையா. அட மொட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? நீங்க ரெண்டு பேரும் யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேர் தான். ரெண்டே பேர் தான். அதுக்கு மேல வேற யாரும் இல்ல இங்க. இவன் பேரு மோட்டு, என் பேரு பத்துலு. இல்ல இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன். அதாவது இவன் பேரு பத்துலு, என் பேரு மோட்டு. அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, அவன் பேரு மோட்டு, என் பேரு பத்துலு. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஹோலி வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படிதானே மோட்டு? ஆமாமா, சரியா சொன்னா. அதேதான், ஹோலி வாழ்த்துக்கள் சொல்லதான் வந்தோம். வானம், மழை, இடி, மின்னல். பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் உங்க கூட ஹோலி கொண்டாட வந்திருக்காங்க. இவங்க மோட்டு பட்லு. இவங்க கூட போய் ஹோலி கொண்டாடுங்க. ஹோலி எது பையன் சித்திரவதை பண்றீங்க? கடற போய்
விட்டு வீசி எறிய கலர்ஸ் இல்ல, மின்னல் தான் இருக்கு. நம்ம கீழே குதிச்சிடலாம் மோட்டு. மறுபடியும் என் யூனிஃபார்ம் அழுக்கு பண்ணிட்டீங்க. நான் இந்த கலர் ட்ரெஸ்ல எப்படி டியூட்டி பாக்குறது? சொல்லுங்க, எப்படி 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 பாப்பேன்? எப்படி? உங்க எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். தப்பா நினைக்காதீங்க, ஹோலிக்காக தான் பண்ணோம். மோட்டு பத்லு, இன்னைக்கு ஒன்னும் தீபாவளி இல்ல, பட்டாசு வெடிச்சு விளையாடுறதுக்கு. இன்னைக்கு ஹோலி டான்ஸ் பார்ட்டின்னு சும்மா அசத்தணும். மோட்டு பத்லு, ஹோலி நல்வாழ்த்துக்கள். அண்ணா பாக்ஸர் அண்ணா, உங்களுக்கும் ஹோலி வாழ்த்துக்கள்ண்ணா. பாக்ஸர் மண்டையா, மங்களகரமா மஞ்சள தடவி இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருக்கு. என்ன என்ன அவ்வளவு பெரிய முட்டாளன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க ஏதாவது கட்டுக்கதை விடுவீங்க, அதை கேட்டுக்கிட்டே நான் நிக்கணுமா? நீங்க நேரா வானத்துக்கு போய் மேல கலர் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறீங்க. போங்க. சிங்கம் சார், இந்த எக்ஸ்ட்ரா லாட்டிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அட போவீங்களா? என்ன எங்களை கூட்டிட்டு போறீங்க? அவங்களோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவர் கூடயும் விளையாடுங்க. ஹோலி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள். தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஹோலி. காப்பாத்துங்க, இங்க என்ன நடக்குது? வேணா யூனிஃபார்மா எரிச்சிடாதீங்க. நான் இப்ப டியூட்டியில இருக்கேன். நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. என்ன விட்டுடுங்க. ஸ்டாப் தி நேம் ஆஃப் லா. எதுங்க இப்படி சூடு? அட மோட்டு பத்துலு, எதுக்காக நீங்க மிஷின் பக்கத்துலயே வந்து விடுறீங்க? அது மட்டும் உடைஞ்சு போச்சுன்னா அப்புறம் வானத்துல இருந்து எதுவும் வராது. பூசணிக்கா மண்டையா, உன்னுடைய தப்பான மிஷினால நாங்க எவ்வளவு அவசப்பட்டோம் தெரியுமாடா? 2 தடவை மேல போயிட்டு வந்தா அங்க இருக்கிற குட்டைகள்லாம் சரி எங்களுக்கு கரண்ட பாஸ் பண்றாங்க. கேட்டா ஓலின்னு சொல்றாங்க. இனிமேல் ஏதாவது மிஷினை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன்னு வந்தா மவனை பிச்சு எடுத்துருவேன்டா. உடனே உடம்புலகா முக்கா என்னடா பண்றாங்க? கஜா கஜா, என்னையா பண்ணீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, மோட்டை இந்த மிஷினை அடிச்சதுனால இப்போ இது சரியா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். சூப்பரு. இதுக்கு நல்லா கண்டுபிடிச்சிருக்க. பூசணிக்கா மண்டையா, நான் மனசார சொல்றேன்டா, இதுக்கு தான் உருப்படியான உன்னை கண்டுபிடிச்சிருக்க. சூப்பரா இருக்குடா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மோட்டு. நீ தடியால் அடிச்சதுனால தான் இதெல்லாம் நடக்குது. சரி வாங்க, நாம போய் எல்லா மக்களையும் கூட்டு வரலாம். பாருங்க, வானத்துல கலர் கலரா மழை பெய்யுது. தலை ஆரம்பம் படத்துல ஆனந்தமா டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாரும் ஆடுங்க. அடுத்தது சமோசா பலூன் எல்லாம் கூட விழ போகுது. வாங்க, நாம எல்லாரும் கும்பலா சேர்ந்து கும்மி அடிக்கலாம். அட பிரமோதம், வாங்க வாங்க. இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்ல. அடடா, நில்லுங்க நில்லுங்க, இன்னும் கொஞ்சம் பேரோட பாக்கெட் மீதி இருக்கு. ஆஹா, குட்டா டான், அவங்கள வரவழைச்சு பாக்கெட்ல இருக்க பணத்தை சுட்டுட்டியா? இந்த திருடன் எப்பவுமே திருந்த மாட்டான். நல்லா போட்டு அடிங்க. மோட்டோ, இந்த தண்டனக்கா டான் இங்க இருக்கிறவங்க கிட்ட ஓலி விளையாடுறதுக்கு தகுதி இல்லாதவன். அவனை மேல போய் ஓலி விளையாடுற மாதிரி அனுப்பி வச்சுட்டு வா. இந்தடா மோட்டோ, இதை நீ அதுக்கு ஆயுதமா பயன்படுத்து.
ஹோலிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க, முடியல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்சு டைலாக் சொன்னீங்க. இங்க பேக்கே பஞ்ச் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் ஓடி வாங்கடா. என் மேல இருந்து எழுந்துருக்கடா. நல்லா பிரஸ் பண்ணுங்க, நல்லா அழுத்துங்க. தள்ளு மோட்டு, தள்ளு. டாக்டர் ஜட்கா சார், ரொம்ப காலமா இந்த ரூமை கிளீன் பண்ணல போல இருக்கு. ரொம்ப தூசியா இருக்கு ஜட்கா சார். அட, இது எங்க தாத்தாவோட லைப்ரரியா ஒரு காலத்துல இருந்ததுப்பா. நான் இந்த ரூமுக்கு எப்பவாவது ஒரு தடவை தான் வருவேன், தெரியுமா? பூசணிக்க மாட்டியா? இந்த பேக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல வரைஞ்சிருக்க மூஞ்சி வேற ஒன்ன மாதிரியே இருக்குடா. அட என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, அது என் தாத்தாவோட பேக். உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா தாராளமா எடுத்துக்க. அத பார்த்து எடுப்பா. என்னையா நடக்குதுங்க? எல்லாம் இந்த பானை வைத்த மோட்டோ செஞ்ச வேலை தான். வெளியில ஓடிடுங்க. மண்ட பசங்களா, காத்து வாங்கிட்டு வரலான்னு ஒரு நிமிஷம் வெளியே போனா அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டீங்களா? எங்கடா போனீங்க? டேய் பத்துலு, எங்க போன? டேய் பத்துலு, பத்துலு, இந்த இடத்தையே அசிங்கம் பண்ணிட்டாங்களே. நாங்க உன்னை உறதலடா, உன்னை விட மாட்டோம்டா. டேய் பல்ராம் நாயுடு, ஏன் மேல எதுக்காக நான் கோவப்படுறேன்? நான் உன்னை என்னடா பண்ண? மோட்டு ஒரு நல்ல நண்பனா சொல்றேன், ஓடிடு. ஏன்னா இவங்க எல்லாரும் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. எங்க போற சிங்கம் சார், உங்களுக்கு என்னாச்சு? இந்த ஆளோட ட்ரக் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த ஆள் கிட்ட ஜாக்கியும் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைடு ட்ரக்க தூக்கணும்னா இந்த ஆள் அவனோட வீலை சேஞ்ச் பண்ணிக்குவான். சரி வாங்க வாங்க, ஹெல்ப் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. ஆளுக்கு ஒரு கையை பிடிங்க. நாம ஒருத்தரே போதும் போல இருக்கு. அத பாவி மோட்டு, நீ அந்த ட்ரக்க தனியா எப்படி தூக்குன? எவ்வளவு சக்தி உனக்குள்ள எப்படி வந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. எப்படி வந்தது? ஏண்டா மோட்டு, இன்னைக்கு தான் நீ சமோசாவே சாப்பிடலையே, அப்புறம் உனக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது மோட்டு? டேய் மண்டையா பத்துல, யாருக்குடா தெரியும்? அந்த கடவுள் தான் எனக்கு நிறைய சக்தி அள்ளி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மோட்டு, நீ என் கூட வா. மோட்டு, பின்னால மாட்டி இருக்கிற அந்த பேக்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது என்ன மேஜிக்ங்கிறத கூடி சீக்கிரம் நான் சோலோவை கண்டுபிடிச்சு ஆகணும். மந்திரி வரும்போது நல்ல வரவேற்பு கொடுக்கணும். நம்ம ஊர்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்குல்ல, அதான் மந்திரி சார் கிணறு தோன்றதுக்காக பெர்மிஷன் தர நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஓகே சார். அப்படி போடுங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வர போற மந்திரியை கிட்னாப் பண்ணி கோடீஸ்வரன் ஆக போறான் டான். பாஸ் பாஸ், பிரமாதமான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. தம்பி, இப்ப பஞ்சு டைலாக் முக்கியம் இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறது பெரிய பிளான், மாஸ்டர் பிளான். இப்ப நாம அந்த மந்திரியை கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்து 1 கோடி ரூபாய் வேணும்னு டிமாண்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், உடனே இங்க வாங்க.
அத கடவுளே, இது எப்படி நடந்தது? சிங்கம் சார், சீக்கிரமா எங்கேயாவது போய் கிரேனை கொண்டு வாங்க. மந்திரி இங்க வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். அப்படி இல்லன்னா மந்திரி கோவிச்சுக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் இந்த புர்புரி நகரோட தண்ணி பற்றாக்குறை எப்பவும் தீராது. Wife here when Singam is here. என்கிட்ட கிரேன் புல்டோசர் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆள் இருக்கா. மோட்டு சீக்கிரம் போ. அந்த பாறைங்களெல்லாம் இங்கிருந்து எடுத்து தூரமா வீசி ஏறி. ஓகே சார். முதல்ல இதை தூக்கி போடுவோம். வேண்டாம் சார், அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சின்ன சின்ன கல்லெல்லாம் நாங்களே தூக்கி போட்டுருவோம். நீங்க பெரிய கல்லை மட்டும் தூக்கி போடுங்க ப்ளீஸ். சிங்கம் சார், என்னால இதை தூக்க முடியல. என்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. மோட்டு, இது என்ன உன்னோட சக்தியா இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டியா? அடிக்கடி போய்கிட்டே இருக்கே. ஏதாவது பண்ணு மோட்டு, அப்படி இல்லன்னா என்னோட வேலை போயிடும். இந்த முகம் திடீர்னு சோகமாயிருது. சில நேரங்கள்ல மட்டும் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன மேட்டர்னு தான் தெரியல. அதை எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும், இல்லனா எனக்கு தூக்கம் வராது. ஏய் மோட்டோ, அவசரப்படாத. இந்த பேக்கை பின்னால மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லை தூக்க. ஆனா இதுக்குள்ள தான் ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. கொண்டா. ஜெய் ஹோ, சக்தி திரும்ப வந்துருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. யாராவது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? சும்மா பஞ்சுன்னு உளறிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த கல்லை எல்லாம் அவன் சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டா. இப்ப நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மோட்டு, நீங்க பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நம்ம புர்புரி நகரோட மானத்தையே காப்பாத்திட்டீங்க. மோட்டு, நீ என்னோட வேலையை காப்பாத்திட்ட. என்னோட சக்தி வாய்ந்த நண்பா, உனக்கு வணக்கம். இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பத்துலு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. இந்த சக்தி எனக்கு எப்படி வந்தது? அதாவது மோட்டோ, அந்த மேஜிக் பவர் நீ போட்டு இருக்கிற அந்த பேக்ல தான் இருக்கு. அதை போட்டா உனக்கு எக்ஸ்ட்ரானரியா சக்தி வந்துருது. நீ அதை போட்டுக்கிட்டு இந்த சாகசெல்லாம் பண்ணும் போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க மோட்டோ. இது நீடிக்கணும். அந்த பேக்குக்கு ஏதோ பவர் இருக்குன்னா அப்ப அந்த பேக் எனக்கு தான் சொந்தமாகணும். ஜான், மரியாதையா சொல்றேன், எங்களை விட்டுட்டு இந்த கயிறு அவுத்து விடு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உங்க எல்லாரையும் நான் விடணும்னா மந்திரி எனக்கு 1 கோடி ரூபாய் முழுசா கொடுக்கணும். ஜான் ஆயிடுவான் டான். ஜான் ஆக போறான் டான். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா மோட்டோ, நீ அந்த பேக்ல இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெளியில எடுத்தியா இல்லையா மோட்டோ? 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இதுக்குள்ள இருக்கா? அதை நான் இப்பவே எடுக்கிறேன். பிதுங்க வைத்த நல்லா ஏமாந்துட்டா மோட்டோ. இந்த மோட்டோ, இந்த பேக்க உன் பேக் சைடுல மாட்டிக்கிட்டு உன் வேலையை காட்டு மோட்டோ. நீ தான்டா நண்பன். உயிர் காப்பா தோழன்னு சும்மா வாடா சொன்னாங்க. இந்த பேக் தான் இப்ப நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற வைரத்தை என்னடா பண்றது? இப்ப உன்னோட அற்புதமான நாடகத்தை நடத்து மோட்டோ. அந்த பிதுங்கின வைத்த 3 பேர்கிட்ட இருந்து அதை ஏமாத்தி வாங்குறதுக்காக தான் வைர மேட்டர்லாம் எடுத்து விட்டேன். சாரி சாரி, வெரி சாரி. எல்லாம் மன்னிச்சிருங்க.
ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. டேய் முட்டாள், காப்பாத்துங்க, என் காலை முதல்ல விடுங்கடா. மோட்டோ, இந்த பேக் இருக்கு, அது யாராவது தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டினா பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துரும். அதனால யாருக்கும் தெரியாம அதை தூக்கி கிணத்துல வீசிடலாம். என்னப்பா இது? என்னதோ ரொம்ப ஆச்சரியமா இருக்குதோ, இந்த கிணத்துல தண்ணி இப்படி வந்துகிட்டே இருக்குதோ. தேங்க்யூ மோட்டோ பத்லு, தேங்க்யூ. கவர்மெண்ட்ல சொல்லி நான் உனக்கு பரிசு வாங்கி தரேன். இனி ஃபுர்ஃபுரி நகர்ல தண்ணி பஞ்சமே இருக்காது. மோட்டோ பத்லு வாழ்க. வாழ்க.